நம்முடைய பாட்டன் பாரதி எல்லோரையும் சமமாக பார்ப்பதால் அவன் பார்ப்பான் அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டார். அந்த விஜில் மேடையில் ஏறியது ஆர்எஸ்எஸ் மேடையில் ஏறிட்டாரு. ஆர்எஸ்எஸோடு சீமான் சங்கமிச்சிட்டாரு. பார்த்தீங்களா, பூனைக்குட்டி வெளியில் வருதுன்னெலாம் பேசுகிறான். எப்பா, ஆர்எஸ்எஸ்ஸை ஒரு சமூக நல இயக்கம்னும் இந்த பாஜகவை தமிழ்நாட்டில் கால ஊன வச்சதும் யாருன்னு தெரியுமில்ல. சரி, பாட்டன் பாரதியை பேசியதால் நாங்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் என்றால், ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் இப்போது பாட்டன் பாரதியின் புகழ் ஓங்குகன்லாம் போட்டுருந்தார். அப்போ அவர் ஆர்எஸ்எஸ்காரரா? அப்போ அங்கே வராத கோபம் இங்கே வருதுன்னா நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கணும், எதிர்க்கணும். அண்ணன் சீமான் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்லியிருக்கார்? நீ பாரதியை பார்ப்பான் என்று சொன்னா அந்த பாப்பான் கடப்பாறையை கொண்டு உன்னை தகர்ப்போம் அப்படின்னு இருக்கார். இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் பாப்பான் கடற்பாறையை கொண்டு திராவிட குட்டிச்சோரை தகப்போன்னொன்னே நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு கூட்டு போகிறாரில்ல, பாப்பான் சுக்லாம்பிரதம் பக்லாம்பிரதம் ஊதுறதுக்கு, அந்த பாப்பானை கொண்டு உடைப்போன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இல்லை இல்லை, கூடவே வச்சுக்கிட்டு ஏஜோக் சுற்றி சொல்லிக்கிட்டு திரிகிறார் எஸ்வி சேகர், அந்த மாதிரி ஒரு பாப்பானை கொண்டு வந்து இந்த திராவிட குட்டிச்சோரை உடைப்போன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இல்லை, தமிழ் ஓலை சுவடிகள் எல்லாம் அச்சில் ஏற்றிய ஊவே சாமிநாதன் என்னும் கடப்பாறையை கொண்டு இந்த திராவிட குட்டிச்சவரை உடைச்சி எறிய போகிறோம். நீ கோயிலுக்குள்ளே போவாதன்னு அவன் சொல்கிறான், அதனால் நீ கோயிலுக்கே போவாத, சாமியே கும்பிடாதன்னு சொன்ன இந்த திராவிட குட்டிச்சுவரை ஆலய நுழைவு போராட்டம் நடத்திய வைத்தியநாத ஐயரை கொண்டு இந்த கடப்பாறை கொண்டு இந்த குட்டிச்சவரை நம்ம உடைக்கிறோம், கண்டிப்பாக உடைக்கிறோம். பெண்ணிய அடிமைத்தனம், ஆணும் பெண்ணும் சமமாக கிராப் வெட்டிக்க, அவன் 4 பொண்டாட்டி வச்சுக்கிட்டா நீ 4 புருஷனை வச்சுக்கன்னு சொல்லி பேசின இந்த திராவிட குட்டிச்சவரை, மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை ஒழிப்போம் என்று பேசிய, சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சாதியை வெட்டி சாய்த்த பாரதி என்னும் கோடாலியை கொண்டு இந்த திராவிட கைத்தறியை வெட்டி சாய்க்கல நாங்கள் பிரபாகரன் பிள்ளைகள் இல்லடா. இப்படி இந்த திராவிட குட்டிச்சவரை சாய்க்கணும்னு நினைக்கும் போது புதுசாக ஒருத்தர் கட்சி தொடங்கி வந்துட்டார். இப்போ சரி, இவரும் நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு இந்த திராவிடத்தெல்லாம் எதிர்பாருங்க இத்தனை ஆண்டுகளாக இருக்கக்கூடியதுன்னா, நானும் திராவிடத்தை தான் தூக்க போகிறேன், திராவிடமும் தமிழ் தேசியம் இந்த நாட்டினுடைய கண்களாக மதிக்கிறோம். ஐயா, கரூரில் 41 பேர் செத்தாங்க. மக்களோட மக்கள் நாங்கள் களத்தில் நிற்போம், இந்த களத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்லாம் பேசுகிறீங்களே, கரூரில் நிற்கல. திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையில் இந்த களத்திலே நிற்கிற டிவிகேவை காணுமையா? எங்கே போனீங்க? அங்கெல்லாம் இல்லையே. களத்தில் நாங்கள் தான் நிற்கிறோம், களத்தில் நாங்கள். ராசா, வரலாறு கொஞ்சம் புரட்டி பாரு ராசா, நீ வச்சிருக்க A4 ஷீட்டை புரட்டினா அங்கே தெரியாது, வரலாற்றை புரட்டி பாரு. நாம் தமிழர் கட்சி களத்தில் எங்கே நின்றுக்குன்றதெல்லாம் உனக்கு தெரியும். அதை விட்டுட்டு சும்மா எழுதி கொடுக்குறதெல்லாம் இங்கே பேசிக்கிட்டு இதெல்லாம் வேலைக்காகாது. ஒரு அம்மா சொல்லுது, என்னுடைய தலைவரை நான் நேரில் பார்த்துட்டேங்க, என்ன அதுக்கு ஒரு விலையாக என் பிள்ளையை கொடுத்துட்டேன். என் வீட்டிலுடைய ஒரு உயிரை விலையாக கொடுத்து தான் ஒரு தலைவனை பார்க்கணும். என்ன மயத்துக்கடா அவன் தலைவன், அந்த தலைவன் என்ன மயத்துக்கு எனக்கு வேணும்? அப்படி ஒரு தலைவன் நான் பார்க்கணுமா? வீட்டில் ஒரு உயிரை கொடுத்துட்டு அந்த தலைவன் நான் பார்க்கணும். இவன் ஒரு தலைவன், இவனுக்கு ஒரு தொண்டை. ஐயோ வேதனடா சாமி, முடியல. அண்ணன் சொல்லுவார்ல அடிக்கிறான், இந்த பைத்தியக்கார பயில்கிட்ட மாட்டிக்கிட்டு முடியடா சாமி அப்படின்ற மாதிரி முடியல. 2016ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு, அதில் கொடுக்கப்பட்ட பள்ளி கல்வியில் அரும்பு மலர் மொட்டு அப்படின்ற வகையில் நம்மளுடைய கல்வி திட்டங்கள் வகுக்கப்படும், வகுப்பறைகள் பிரிக்கப்படும் கொடுத்துருந்தோம். கேலி செஞ்சான். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு இந்த திராவிட மாடலின் பள்ளி கல்வித்துறை? அதை அப்படியே காப்பி அடித்து அரும்பு மலர் மொட்டுன்னு வச்சுருக்கான். அட வெக்கமா இல்லை? இது பரவாயில்ல, நம் முன்னவர்களினுடைய வரலாறை படமாக தமிழக அரசே முன்னெடுக்கும் நாம் தமிழர் ஆட்சியில்னு கொடுத்துருந்தோம். இன்னைக்கு தனியார் நிறுவனங்களில் கையெழுத்திட்டு இருக்கான் படங்களை எடுக்கிறதுக்கு. சரி, இதுதான் பரவாயில்ல அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் முதியவர்களை பேணி பாதுகாக்கக்கூடிய அன்புச்சோலை திட்டம் கொண்டு வரப்படும் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அதையும் அச்சு பெறாம அன்புச்சோலை திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. ஆனால்
இந்த அன்புச்சோலை திட்டத்தை கொண்டு வந்த இந்த திமுகவினுடைய அமைச்சர் தாமு அன்பரசு அவர்கள் என்ன பண்ணுறாரு, ஐயப்பன் தாங்கல்ல அன்னை தெரசா அவர்களால் துவங்கி வைக்கப்பட்ட ஒரு லிட்டில் டிராப்ஸ் அப்படின்ற ஒரு முதியோர் இல்லத்தை போயிட்டு அடித்து உடைப்பேன்றார். ஏன்? அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டிடத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியே போகிற வழி இல்லையா. இந்த முதியோர் இல்லத்திலிருந்து கொட்டப்படக்கூடிய குப்பைகள் எல்லாம் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொந்தரவாக இருக்கான். இந்த குப்பை கொட்டி இருக்கிறதுல ஐயாவுக்கு என்ன வருத்தம் வந்ததுன்னு தெரியல. அங்கே கொட்டி இருக்கிற ஊரெல்லாம் குப்பை கிடக்கு, அதை கேட்குறதுக்கு வக்கில்லை. அங்கே போய் நின்றுக்கிட்டு இந்த முதியோர் இல்லத்தை நீ காலி பண்ணலாம் நான் அடித்து உடைப்பேன்னு சொல்கிறார். ஐயா தாமு அன்பரசு அவர்களே, உங்கள் பெயரிலும் திட்டத்திலும் மட்டும் அன்பு இருந்தால் பத்தாது, கொஞ்சம் உள்ளத்திலும் அன்பை வைத்துக் கொள்ளுங்கள் என்று தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும்னு கேட்குறோன்னு வைங்க, என்ன சொல்கிறான், அப்போ உங்களுக்கு எப்படிப்பா வாக்களிக்கிறது, நீங்கள் ஆடு மாடுக்கெல்லாம் மரங்களுக்கும் நீர்களுக்கும் மலைகளுக்கெல்லாம் மாநாடு போடுறீங்களே, உங்களுக்கு எப்படி வாக்களிக்கிறதெல்லாம் கேட்குறான். என் அன்பு உறவுகளே, நாளை என் பிள்ளை சோற்றை தின்பதில் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, விவசாயம் செய்வது எனக்கு அவமானம் என்று நினைக்கக்கூடிய யாருமே எங்களுக்கு வாக்களிக்க வேண்டாம். நாளை என் பிள்ளை குடிப்பதற்கு நீர் இல்லை, அது 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து வாங்கி குடித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற யாருமே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாம். வருங்கால சந்ததியினர் சுவாசிப்பதற்கு காற்றில்லாமல் தவித்தாலும் செயற்கையாக ஏர் பியூரிஃபையர் என்று வாங்கி வைத்து காற்றை சுவாசித்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை என்று நினைக்கிற யாரும் எங்கள் மருத்துவர் கார்த்திகேயனுக்கு வாக்களிக்க வேண்டாம். இங்கே இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் வெட்டி கனிம வளங்கள் எல்லாம் சுரண்டப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகளிலும் இறைச்சி கழிவுகளிலும் இங்கு குப்பை மலையாக கொட்டப்படுகிறது. இதை பற்றி கவலை கொள்ளாத யாருமே நண்பர்களே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்காதீங்க. பின்ன யார் தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும்? நாளை என் பிள்ளை ஒரு நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும், இந்த நிலம் வாழ்வதற்கு ஒரு ஏற்ற நிலமாக இருக்க வேண்டும், குடிப்பதற்கு தூய நீர் என் பிள்ளை குடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எல்லோரும் தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். ஆடு மாடுகளை வளர்ப்பது அவமானம் அல்ல. ஆடு மாடு எந்த இங்கே வளர்க்குறதுக்கு அவமானமாக நினச்சி ஆந்திராவில் இருந்து நான் பாலையும் இறைச்சியும் இறக்குமதி பண்ணிக்கிறேன்னு நினச்சிக்கக்கூடிய யாருமே எங்களுக்கு வாக்களிக்க வேண்டாம். இல்லை, ஆடு மாடு வளர்ப்பது அவமானம் அல்ல, அது எங்களுக்கான வருமானம் என்று நினைக்கக்கூடிய எல்லாரும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கலாம். அன்பு உறவுகளே, பணத்திற்காக அரசியல் செய்யும் வேட்பாளர்களுக்கு மத்தியில் தான் பிறந்த இனத்திற்காக அரசியல் செய்ய வந்திருக்கக்கூடிய எங்களுடைய வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களிப்போம். அன்பு உறவுகளே, நடைபெற இருக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல் இல்லை, நம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கான மாறுதலாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். கடந்த 60 ஆண்டுகளாக இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் 2 எம்எல்ஏக்கள் தான், திமுக எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ, இவர்கள் இருவர்கள் தான் மாறி மாறி வருகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலும் எனக்கு வாக்களித்தால் இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியை சொர்க்கமாக்கி விடுவேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த 60 ஆண்டு காலமாக நாம் வாக்களித்து கொண்டு இருக்கிறோம், திமுகவுக்கும் அதிமுகவும் வாக்களித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதுவரை இந்த பகுதியினுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டதா, தீர்ந்து விட்டதா? மறுபடியும் இவர்கள் இன்னும் 4 மாதம் கழித்து எனக்கு ஓட்டு போடுங்கள், இந்த பல்லாவரம் சட்டமன்றத்தை புனிதமாக்குகிறேன் என்கிறார்கள். உறவுகளே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். போட்டவர்களுக்கே ஓட்டு போடாமல் நாம் இவர் நல்லவர் இவர் கெட்டவர், நாம் ஒவ்வொரு துணியிலும் சரி ஒவ்வொரு பொருளிலும் நாம் தரம் பார்க்கக்கூடிய உழைக்க மக்களாகிய நாம் இந்த தேர்தலில் இவர் தகுதியானவரா, இவர் எப்படிப்பட்டவர், இவர் உண்மையாலுமே சொல்லதை செய்யக்கூடியவரா என்று பார்த்தால் இந்த 60 ஆண்டு காலமாக இந்த திராவிட மாடல் கட்சிங்க நம்மளை மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். உறவுகளே, இந்த 60 ஆண்டு காலமாக இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய நீர் நிலைகளினுடைய நிலைமைகள் என்ன? ஏரி இருக்குது, குளங்கள் இருக்கிறது. இந்த ஏரி குளங்கள் இது அத்தனையும் இன்னைக்கு மக்களுடைய பயன்பாட்டில் இவர்கள் வைத்து கொண்டு இருக்கிறார்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர், ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணீர் நம்முடைய பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு வைத்து இருக்கிறார்களா?
இந்த 60 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இவர்களிடம் நாம் இந்த அதிகாரத்தை ஒப்படைக்கும் போது அன்னைக்கு நீர் நல்லா இருந்தது, நிலம் நல்லா இருந்தது, இயற்கை வளங்கள் சரியாக இருந்தது. எப்போது இந்த திராவிட கட்சிகளுக்கு நாம் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டோமோ இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி சுடுகாடு கூட பராமரிக்கப்படாத நிலைமையில் இருக்குது. சுடுகாடு கூட பராமரிக்க முடியாத நிலைமையில் இருக்குது. தண்ணி கிடையாது. சுடுகாட்டிலேயே குப்பை கொட்டுறான், சுடுகாட்டிலேயே ஓடம் கட்டி இடத்த மாடிக்கு வீடு கட்டுறான், ஆறு ஏரி எல்லாமே மூடிட்டான், ஆடு மாடு கூட தண்ணி குடிக்க நிலைமையில் ஆகிட்டான். இதுதான் இந்த 60 ஆண்டு காலம் இவர்களுக்கு போட்டு நாம் பெற்றது. அதே போன்று அரசு பள்ளிகள், ஜமீன் பல்லாவரத்தில் ஒரு பள்ளி, பழைய பல்லாவரத்தில் ஒரு பள்ளி, திருச்சலத்தில் ஒரு பள்ளி, பொழிச்சலூரில் ஒரு பள்ளி, அனகாபுத்தூரில் ஒரு பள்ளி, திருநீர்மலையில் ஒரு பள்ளி, குரோம்பேட்டையில் ஒரு பள்ளி, அஸ்னாபுரத்தில் ஒரு பள்ளி, நெம்லிச்சேரியில் ஒரு பள்ளி. இத்தனை பள்ளி 60 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்தது. அதே பள்ளி இன்னைக்கும் இருக்குது. ஆனால் இந்த 60 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் தொகை என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை என்ன? இவர்கள் மாற்றுக்கு ஒரு பகுதிக்கு 2 அரசு பள்ளியை கொண்டு வந்திருக்கிறார்களா? ஆனால் இவர்கள் கொண்டு வந்தது என்ன? தெருவுக்கு ஒரு நர்சரி பள்ளி, தெருவுக்கு ஒரு மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ ஸ்கூல், இப்படி தான் கொண்டு கல்வியை வியாபாரமாக்கி விட்டவர்கள் இந்த திராவிட கட்சிகள். இவர்களுக்கு ஓட்டு போட வேண்டுமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்க அண்ணன் செந்தமிழ் சீமன் சொல்கிறார், மரத்தை இல்லாவிட்டால் கூட நட்டு வளர்த்து விட முடியும். இன்னைக்கு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களான மலைகள் அத்தனையும் நொறுக்கி விட்டு விட்டார்கள். இது யார் செய்தார்கள்? திமுக கட்சி ஈ கருணாநிதி பண்ணாரு, தன்சிங் பண்ணாரு. இந்த கட்சியில் மாறி மாறி வரக்கூடிய இந்த எம்எல்ஏக்கள் தான் பண்ணாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி இயற்கை வளங்கள் நாசமாக போனதுக்கு காரணம் யார்? இந்த திராவிட கட்சிகள். இவர்களுக்கு மறுபடியும் நம்ம ஓட்டு போட போறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். சரி, 60 ஆண்டு காலமாக இவங்க ஆட்சி செஞ்சுட்டாங்க. இப்போ என்ன சொல்றேன், கடந்த 10 வருடம் அதிமுக இருந்தது. இதுக்கு மாற்றம் என்ன பண்ணோம்? திமுக போட்டோம். இப்போ திமுக 5 வருடம் இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன், நீ 10 வருஷம் இருந்துட்ட, நீ 5 வருஷம் இருந்துட்ட. நீங்கள் 2 பேரும் வரக்கூடிய 2026 ₹1 மக்களுக்கு கொடுக்காம நீங்கள் வெல்ல முடியுமா? தனிச்சு நிற்க முடியுமா? அந்த திராணி உண்டதா? திராவிட கட்சிகள் மக்களுக்கு பணம் கொடுக்க முடியாம வெற்றி பெற முடியுமா? இந்த பகுதி முழுவதும் துண்டு நோட்டீஸ் நாங்கள் கொடுத்தோம், மக்களிடையே விழிப்புணர்வு நோட்டீஸ் கொடுத்தோம். ஆனால் அந்த மக்கள் சொன்னது என்ன தெரியுமா? நீங்க போய் யாரு கூடனா கூட்டணி இருந்தீங்கன்னா வெல்லலாம், நீங்க தனிச்சு நிற்கிறீங்க, ஓட்டு போடுறோம், வெல்ல முடியலன்னு. சிந்தித்து பார்க்க வேண்டும் என் உழைக்க மக்களே, என் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே. இவர்கள் எங்களை போல தனியா நின்று பார்க்கட்டும். எங்க ஓட்டை விட பாதி ஓட்டு தான் இவங்க வாங்குவாங்க. இவங்களால தனிச்சு நிற்க முடியாது, தனிச்சு நின்று இவங்களால ஓட்டு வாங்க முடியாது. அப்போ நமக்கு இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வேட்பாளர் நமக்கு வேண்டுமா? இல்லை நாளுக்கு நாள் கொள்ளையடிச்சு இந்த நாட்டையே குட்டி சவராக்கக்கூடிய இந்த திமுக அதிமுக ஆட்சி வேண்டுமா? சரி, 2வது, இந்த திமுக அதிமுக ஆட்சி நீங்கள் சொன்ன மாதிரி சரிங்க, விஜய் ஆதரிக்கலாம். விஜயில் கட்சியில் நீங்கள் போகிறோம் அத்தனை பேரும் யார்? அத்தனை பேரும் திருட்டு நம்பர் 1 திருட்டு பசங்க, களவாணி பசங்க, கொள்ளை அடிக்கிற பசங்க. இவனுங்க தான் இன்னைக்கு விஜய் கட்சியில் இருக்கிறானுங்க. திமுக அதிமுக எவனா நல்லா சம்பாத்தியம் பண்ணுறவன் இருக்கிறானா? அவர்களுடைய 60 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய அமைச்சர், எம்எல்ஏ அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா சோத்துக்கே வழி இல்லாதவங்க. ஆனால் இன்னைக்கு தண்ணியை விலையாக்கி, கல்வியை விலையாக்கி, இன்னைக்கு பள்ளிக்கூடமும் இன்னைக்கு நீர்நிலைகளை அத்தனையும் விற்று பணம் சம்பாதி கொடுத்து கொண்டு இருப்பவர்கள் இந்த திமுக அதிமுக காரங்க தான். இவர்களுக்கு தான் நம்ம மறுபடியும் ஓட்டு போட போறோமா? எங்க அண்ணன் வேட்பாளர் சொல்றாரு, நான் கெட்டு போனாலும் பரவாயில்ல, நாளைய சமுதாயம் நல்லா இருக்க வேண்டும், நாளைய வரக்கூடிய தலைமுறைகள் நஞ்சு இல்ல உணவை அருந்த வேண்டும்.
சுத்தமான தண்ணீரை பருக வேண்டும், தூய்மையான காற்றை சுவாசிக்க வேண்டும். என் பணம் போனாலும் பரவாயில்ல, என் உடல் போனாலும் பரவாயில்ல, ஆனால் நாளைய சமுதாயத்தை காப்பதற்காக அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கோசம் இந்த மண்ணுக்காக மக்களுக்கும் போராடி என் உயிரை விட தயாராக இருக்கிற சொல்லக்கூடிய இந்த மாதிரி தன்மானம் மிக்க உள்ள ஒரு வேட்பாளர் நமக்கு வேணுமா? இந்த நாடு குட்டி சவரானாலும் பரவாயில்ல, இங்கே இருக்கிற மக்கள் குட்டி சவரானாலும் பரவாயில்ல, எனக்கு என் வீடு தான் முக்கியம், என் உட்டத்தார் தான் முக்கியம், என் குடும்பம் தான் முக்கியம் சொல்லக்கூடிய இந்த திமுக அண்ணா திமுக கடிசடை வேட்பாளர்கள் நமக்கு வேணுமா? நம்ம ரெண்டுல ஒன்று தீர்மானிக்கணும். புரட்சி என்பது வாழவே முடியாத சூழல் எப்போ வருகிறதோ அன்னைக்கு ஒரு நாள் வரும் என்கிறார். அதே போன்று இன்னைக்கு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய நிலைமை, மக்களுடைய நிலைமை, மாணவர்களுடைய நிலைமை, படிக்க முடியாத நிலைமை, வேலைக்கு போக முடியாத நிலைமை, வாழவே முடியாத ஒரு நிலைமை. ஆகையால் இந்த திமுக அண்ணா திமுக கட்சியை ஒழிச்சு கட்டி உண்மையான ஒரு சுதந்திரம், தூய்மையான ஒரு காற்று வேண்டுமென்றால், ஒரு தூய்மையான அரசு அமைய வேண்டும் என்றால் ஐயா மருத்துவர் வேட்பாளர் அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும். இந்த நிலங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு அளித்த நாம் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் சிறுபான்மையர்களின் பாதுகாவலர் திமுக தான் அப்படின்றத கொஞ்சம் கூட ஏற்க முடியல, கொஞ்சம் கூட அது சம்மந்தமே இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி பல்லாவரத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. என்னென்னா, பல்லாவரத்துக்குள்ளே இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு கல்லறைக்கான ஒரு பிரச்சனை. 2 நாளைக்கு முன்னாடி பல்லாவரத்தில் இருக்கிற அத்தனை பாஸ்டர் பெருமக்களும் போதகர் பெருமக்களும் கிறிஸ்துவ மக்களும் ஒன்று சேர்ந்து கல்லறையை கேட்குறாங்க அரசாங்கத்துக்கிட்ட. அரசாங்கம் தரேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக நாக்கில் வெண்ணெய் தடவி விட்டு இவங்களும் வந்து கொடுத்துருவாங்க. அந்த கூட்டத்துக்கு நானும் அழைக்கப்பட்டேன். அந்த கூட்டம் நடத்துறதுக்கான எல்லா திட்டங்கள் அமைப்புகளோடலாம் நான் இருந்தேன். கடைசியாக என்கிட்ட பாஸ்டருங்க சொல்கிறாங்க, என் பேர் ஜார்ஜ் குரலினியன். ஜார்ஜ் எங்கள் அப்பா அம்மா வச்சது, குரலினியன் எங்கள் அண்ணன் சீமான் வச்சான். பாஸ்டர் என்னையும் அவங்க பாஸ்டர் நினச்சிக்கினாங்க. நான் பாஸ்டர்லாம் இல்லை, நான் ஒரு விசுவாசி. சொல்கிறாங்க, நீங்கள் திமுகவையே அதிகமாக திட்டுறீங்க, அதனால் ஒரு கோரிக்கை உங்களுக்கு. என்னப்பா கோரிக்கை? அண்ணா திமுகவை கொஞ்சம் சேர்த்து திட்டுங்க. ரைட்டு, ஏற்கப்பட்டது. அந்த அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டது. 2வது ஒன்று வைக்கிறானுங்க எனக்கு ஆப்பு. என்னென்னா, நாம் தமிழர் கட்சி பற்றி மட்டும் கொஞ்சம் பேசாமல் கொஞ்சம் சைலண்டாக பாவிங்க. நான் கேட்டேன், நாம் தமிழர் கட்சிக்கு திமுகவும் அண்ணா திமுகவும் ஏனைய திராவிட கட்சிகளும் பயப்படலாம், ஏன்னா அவங்க திருடருங்க, அவங்க பயப்படணும். பாஸ்டருங்க நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? கடவுளை போதிக்கிற சத்தியத்தை போதிக்கிறவங்க எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டேன். இல்லை பிரதர், ஆட்சி அதிகாரம் அவங்கக்கிட்ட தான் இருக்குது, அவங்க நம்மளுக்கு கல்லறை கொடுக்கணும், அவங்க மனசு வைக்கலன்னா நம்மளுக்கு கல்லறை கிடைக்காது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. என் அன்புக்குரியவர்களே, மலகானந்தபுரம் சூசேப்பர் கோவில், அதான் என்னுடைய பங்கு. அந்த கோயிலுக்கு நம்ம கரண்ட் எம்எல்ஏ இருக்கார்ல ஐயா ஈக்கா அவர்கள், அவர் எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாருங்க கல்லறைக்கு புதைக்கிறதுக்கு. அந்த கல்லறையில் நாங்கள் 4 பிரேதங்களை அடக்கம் செஞ்சிட்டோம். 5வது பிரேதம் எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே இருக்கிறவங்க ஒரு நல சங்கம் அவங்களே தூண்டி விட்டு தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி எங்களை தடுத்து நிறுத்தி கொடுத்த மாதிரி கொடுத்த அந்த இடத்த பிடிங்கிட்டாங்க. அந்த இடம் இப்போ இல்லை. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, சரி கிறிஸ்தவர்கள் வந்து வீதிக்கு வரமாட்டாங்க, அவங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணி பிளக்கப்பட்ட மலையெல்லாம் உருவாக்கிடுவாங்க, அள்ளப்பட்ட ஆற்று மணலெல்லாம் நிரப்பிடுவாங்க. அவங்க அந்த மாதிரி ஜெபம் பண்ணுவோம், பயங்கரமான ஜெபம், டைரக்ட் அப்படியே ஆண்டவரை தொந்தரவு பண்ணுவாங்க. ஆண்டவரே மலையை வெட்டானுங்க, ஆண்டவரே தயவுசெய்து வந்து இந்த மலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே பட்டி பார்த்து மறுபடியும் ரீக்ரியேஷன் பண்ணி கொடுங்க ஆண்டவர். காரி துப்புவார் ஆண்டவர். ஆமாம், அவர் துப்புறது நமக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக துப்புவார். அவர் கொச்சைப்படுத்த மாட்டார்ல யாரையுமே. அதனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்லறையை பிடுங்கிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, என் தம்பி தென்றல் அரசு கூட்டி வா, நம்ம
கலெக்டர் ஆஃபீஸில் எல்லாரையும் சந்திக்கிறாங்க. இன்றைக்கி குறை தீர்ப்பு கலெக்டர் வந்து குறைகளெல்லாம் தீர்க்கிறாரு, அங்கே போகலாம் அப்படின்னு. தம்பி தான் என்ன சொன்னாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது தம்பி, என் பங்குக்கான கல்லறைக்கான பிரச்சனை ஆரம்ப காலத்தில் இருந்துங்க. நாம் தமிழர் கட்சி தான் கிறிஸ்தவர்களுக்கான பாதுகாவலர்னு சொல்கிறதுக்காக வேண்டி இவ்வளோ பெரிய கரையத்தை நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு போனோம், கலெக்டர்கிட்ட தமிழ் தேசிய கிறிஸ்தவ இயக்கத்தின் சார்பில் மனு கொடுத்தோம். படித்தாங்க கல்லறை, அதுவும் நான் குறிப்பிட்டிருக்கிற கல்லறை இந்த ரேடியல் ரோட்டில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்லறை மீண்டும் பிடுங்கப்பட்டது. கொடுத்தது யார்? எம்எல்ஏ. பிடுங்குனது யார்? திமுக ஆட்சிக்கால். அங்கே இருக்கிறவங்க தான். ஒரு 5-6 நாள், 1 வீக் வச்சுக்கொள்ள, ஒரு வாரம் பொறுத்து எனக்கு ஒரு கடிதம் வருது வீட்டுக்கு. அதில் என்னென்னு வருதுன்னா, நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற அந்த நிலம் சர்வே நம்பரோடு வருது. அந்த இடம் நீர்நிலையில் தாங்கி பிடித்திருப்பதனால் அது மீண்டும் உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு எங்களுக்கு கடிதம் அனுப்புகிறாங்க. நான் கேட்குறேன், அந்த சர்வே நம்பர்லாம் போட்டிருக்குது. அந்த சர்வே நம்பரில் அந்த நீர்நிலை, அந்த நீர்பிடிப்பு நிலையாக இருக்கக்கூடிய அந்த இடம் இப்போ எங்கே? இங்கே தான் கிணறு இருந்தது, எங்கே கிணறை காணும்னு சொல்லிட்டு வடிவேல் சொல்கிற மாதிரி தான் கல்லறை இங்கே இருந்தது. இந்த சர்வே நம்பரை அனுப்பியிருக்கிறீங்க, அந்த இடம் எங்கே? அந்த இடத்துல இப்போ என்ன இருக்குது? இது மாதிரிலாம் நாங்கள் கேட்கும்போது அவங்க வந்து தட்டி கழிச்சிட்டே இருந்தாங்க. இடையில் என்ன பண்ணேன்னா, கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி பம்மலில் இதே மாதிரி வேட்பாளர், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஒன்று நாங்கள் ஒருங்கிணைச்சு, அதில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தம்பி கார்த்திகேயன் கிட்ட தமிழ் தேசிய கிறிஸ்தவ இயக்கத்தின் கலெக்டர்கிட்ட போயிட்டு மனு கொடுத்தோம்ல, அதே மாதிரி அடுத்த 2026 எம்எல்ஏவாக வரக்கூடிய என் தம்பிக்கிட்ட எடுத்துன்னு போய்ட்டு அந்த மனுவை நான் கொடுத்தேன். அதை கொடுத்தவொடனே பற்றிக்கிச்சு. அதுக்கப்புறம் தான் பாஸ்டர்லாம் கூடுறாங்க, போராடவே வரமாட்டேன்னு சொன்னாங்க. அவங்கள வீதிக்கு கூட்டின்னு வந்து விட்டது இவர்கிட்ட நான் கொடுத்த அந்த மனுவினுடைய எஃபெக்ட் தான். இப்போ கொடுக்கும்போதே இந்த எஃபெக்ட் இருக்குதுன்னா, ஆட்சி அதிகாரம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. என் அன்பான சொந்தங்களே, அன்றைக்கி தான் நம்ம ஒரு சுத்தமான ஒரு மகிழ்ச்சியான அரசுக்குள்ளே நாம் வந்து இருக்கிறோம் அப்படின்றத உணர முடியும். ஒரு காலத்தில் தான் நிம்மதியாக போவோம், நிம்மதியாக வரும், எந்த தட்டு தடை இல்லாமல் நம்ம போவோம். இன்றைக்கி ஒரு 11:30 மணி 12 மணிக்கு மேலே நம்ம போனோம்னாக்கா நீ யாருன்னு போலீஸ்கார் கேட்குறாரு. ஆனால் வடநாட்டுக்காரன் போகிறான், 2 மணி அதிகாலையில் போகிறான், 3 மணிக்கு போகிறான், 24 மணி நேரமும் அவங்க அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறானுங்க. அவன் கேட்குற மேப்பரே ஆள் கிடையாது. அவங்கள யார்? இந்திக்காரன்பா, வடநாட்டுக்காரன்பா. அவங்களால தான் பிரச்சனை வருது. ஆனால் அவங்க சுதந்திரமாக சுற்றுறாங்க. சொந்த மண்ணில் பிறந்த நாம் சுதந்திரமாக போக முடியல. அந்த மாதிரி ஒரு காலச்சூழலை கொண்டு வந்து விட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி காலையில் எந்திரிக்கிறேன், ஒரு செய்தி ஒன்று வருது. சிவகங்கையில் இறை மக்கள்லாம் போயிட்டு அந்த துண்டறிக்கை கொடுப்பாங்க. அவங்களுடைய வழக்கம், அவங்களுடைய மார்க்க வழிபாட்டு கொடுத்துருக்குறாங்க. அவங்கள போயிட்டு அடித்து அவங்கள நிப்பாட்டி அதுக்கு போலீஸை துணை. அது நான் சில பேருக்கு நான் அதை பகிர்ந்திருந்தேன். ஆக இந்த சிறுபான்மையினர்களுடைய பாதுகாவலர் இந்த திமுக அப்படின்றது வந்து உலகமாக பொய்யிலும் பொய். அதுக்கு உயிருள்ள சாட்சி நான் தான். அடுத்து இதே கல்லறை பிரச்சனைக்கு நாங்கள் கோரிக்கை வச்ச மாதிரி ஒரு நேரத்தையும் கொடுத்தாரு எங்கள் வேட்பாளர். அது மீண்டும் நடக்கும். அன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சிறுபான்மையினருக்கான பாதுகாவலர் யார். நேரம் குறைவாக இருக்கிறதுனால எனக்கு வாய்ப்பளித்த உறவுகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும்? என் வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார், நாடென்ப நாடா வளர்ந்தன நாடல்ல நாட வளம் தரும் நாடு என்கிறார். ஒரு நாடு, அந்த நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் நாடித்தான் பெற முடியும் என்ற நிலைமை இல்லாமல் இருப்பதுதான் தலை சிறந்த நாடாக இருக்க முடியும். இந்த நாடு அப்படி இருக்கின்றதா? இந்த நாடு சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் கடந்து விட்டது. குடிப்பதற்கு நீர் இல்லை, காசு கொடுத்துத்தான் வாங்கி குடிக்க முடியும் என்ற அவநிலை. இங்கு சீரான கல்வி இல்லை, தரமான சாலை இல்லை, தரமான மருத்துவங்கள் இல்லை, சுவாசிக்க காற்று இல்லை. இல்லை இல்லை என்று சொல்வதற்கு எல்லாம் இருக்கின்றது இந்த நாட்டில், நமக்கு எதுவும் இல்லை. இந்த நிலைமையை மாற்றுவதற்கு உங்களிடத்தில் உங்கள் வீட்டு பிள்ளைகள் வந்து நின்று கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு இருக்கின்ற இறுதி வாய்ப்பு, அரிய வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி ஒன்றுதான். நாங்கள் தான் சொல்கிறோம், நாங்கள் அரசியல் கட்சி
இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையும் நேர்மையுமான ஒரே கட்சி நாங்கள் மட்டும்தான். நாங்கள் தான் சொல்கிறோம். தரமான கல்வி, துவக்க கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை அத்தனை கல்வியும் இலவசமாக என் மக்களுக்கு உலகத்தரத்திற்கு இணையாக தருவதற்கு எங்களிடத்தில் மட்டும்தான் அந்த திட்டங்கள் இருக்கின்றது. காரணம் என்ன? இவர்கள் உங்கள் மீது அக்கறையற்றவர்கள். நீங்கள் மாறி மாறி வாக்களித்த இந்த திராவிட பெருச்சாளிகள் உங்கள் மீது அக்கறையற்றவர்கள். இவர்கள் கமிஷன் புரோக்கர்கள். சாலை போடுறதுல கால்வாய் வெட்டுறது வரைக்கும் கமிஷன். இவங்களுக்கு கமிஷனை தவிர வேற எதுவுமே தெரியாது. இவர்களுக்கு இந்த மண்ணை பற்றியோ மக்களை பற்றியோ இங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை சுகாதாரத்தை பற்றியோ அக்கறை இருக்கான இல்லை. இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியை சுத்தி வெறும் குப்பமேடு, கழிவறை தான், மொத்தமும் கழிவறை தான். நீ ஏரி குளம் குட்டை எங்க போனாலும் சரி நாற்றம் எடுக்கும். இங்க சுகாதாரமான ஒரு சூழல் இருக்குன்னு சொன்னா பச்சை பொய். காரணம் என்ன? இந்த நிலத்தை மாறி மாறி ஆண்டு கொளுத்த இந்த திராவிட கும்பல் தான். இதிலிருந்து ஒரு மாற்றம் பிறக்கணும். அதனால தான் நாங்கள் மருத்துவரை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஒரு சுகாதாரமான சூழலை அமைப்பதற்கு எங்கள் மருத்துவர் இருக்கார். இந்த சுகாதாரன்றது வெறும் உடல் நலத்துக்கான சுகாதாரம் இல்லை, உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான ஒரு சுகாதாரம், உங்கள் வாழ்வியல் மேம்பாட்டிற்கான ஒரு சுகாதாரம், உங்கள் தரம் உயர்த்தப்படுவதற்கான ஒரு சுகாதாரம். சத்தியமா செய்வார். அவருக்கு உங்கள் மேல அக்கறை இருக்கு. அவர் உங்கள் வழி தெரிந்தவர், உங்கள் வேதனை புரிந்தவர், உங்களில் இருந்து வந்தவர், உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. நீ வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாக்கு செலுத்திருப்ப. இது வரைக்கும் 5க்கும் 10க்கும் அரிசிக்கு பருப்புக்கும் கையேந்தி நின்னதை தவிர வேற எதுவுமே உனக்கு நடந்ததில்லை. இன்னைக்கும் சேலை கொடுக்குறான், வேட்டி கொடுக்குறான், 1000 2000 மாற்றி கொடுக்குறான்னு சொல்லி கையேந்தி நிற்கிற நிலைமைக்கு தான் அவர்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் வேண்டும் என்றால் இந்த மண்ணில் இந்த மக்களை குறித்த அக்கறை உள்ள ஒருவனை நீங்கள் அதிகாரத்திற்கு அனுப்ப வேண்டும். அதற்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமானுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களிக்கிறது ஒண்ணுதான். அதை தவிர வேற வாய்ப்பே கிடையாது. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, களவு இல்லாத ஒரு ஊர் இந்த ஊர்ல இருக்கான இல்லை. பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி ரொம்ப பழமையான ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பொதுமக்களில் முக்கால்வாசி பேர் மேலே வழக்கு இருக்கும். காரணம் என்ன? இந்த வழக்குகள்லாம் வரத்துக்கான காரணம் என்ன? அடித்தட்டு மக்களை அடித்தட்டு மக்களாகவே வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை அமைத்திருக்கிறான் இந்த திராவிட பெருச்சாளிகளுடைய அதிகாரத்தில். இந்த நிலைமையிலிருந்து மாறணும். இங்கே கல்வி தரமா இல்லை, மருத்துவம் தரமா இல்லை, சாலைகள் தரமா இல்லை, மக்கள் சுவாசிப்பதற்கு மரங்கள் இல்லை, மரங்கள் தர வேண்டிய காற்றை இவர்கள் செயற்கையாக கொடுப்பதற்கு தான் ஆவலா இருக்காங்க. இந்த நிலைமையிலிருந்து ஒரு மாற்றம் வேணும்னா உங்களை குறித்து அக்கறை உள்ளவர்களை நீங்கள் அதிகாரத்திற்கு அனுப்பணும். வெறும் காசு கொடுத்து 1000 ரூபா கொடுக்குறான், 500 ரூபா கொடுக்குறான், ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்குறான்னு சொல்லி கையேந்தி உங்க பிள்ளைகளை பிச்சைக்காரன மாதிரி வாக்கு செலுத்துவதற்கு நீங்கள் காசை வாங்குவது பிச்சை எடுக்கிறதுக்கு சமம். அந்த பிச்சை எடுக்கிற காசை வச்சு நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடணுன்ற ஒரு சூழலுக்கு மாறாதீங்க. உங்களுடைய அதிகாரம், வாக்கு என்பது வலிமையான ஒரு ஆயுதம். இந்த நிலத்தில் எனது வாக்கை கொண்டு என் நிலத்தை ஆளுகின்ற தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாபெரும் அதிகாரம். அந்த அதிகாரத்தை வீணாக 5க்கும் 10க்கும் வியாபாரி கிட்ட கையளிச்சுட்டு போயிடாத. உங்களிடத்தில் உங்கள் வீட்டு பிள்ளைகள் வைக்கின்ற ஒரே ஒரு கோரிக்கை, இந்த நிலத்தை அதன் வலி உணர்ந்த, அதன் தேவை உணர்ந்த, அந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய உணர்வுள்ள ஒரு வேட்பாளரை நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் எங்கள் அண்ணன் நிறுத்தி இருக்கின்றார். மருத்துவர் இரா கார்த்திகேயன் அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை விவசாய சின்னத்தில் தாருங்கள் என் அன்பு உறவுகளே. மறந்து விடாதீர்கள். தேர்தல் வரும்பொழுது 1000 2000 கொடுத்து வீதிகளில் வாசல்களில் நின்று கையெழுத்து போட்டு உங்ககிட்ட வாக்கு கேட்டு இருப்பான். அவர்களுக்கெல்லாம் வாக்கு செலுத்தி உங்கள் வீட்டு பிள்ளைகளை வீதியில் நிற்க வைத்து விடாதீர்கள். அடுத்த தலைமுறை வாழ்வதற்கு உங்கள் கரங்களில் இருக்கின்ற வாக்கினை விவசாய சின்னத்தில் தாருங்கள். வாய்ப்பளித்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.